ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் வத்தலும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு காரக்குழம்பு. அதுக்காக இங்கே நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இந்த சுண்டைக்காவை இந்த ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இதே வானல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அது மூணையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது மூணையுமே அதில் சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் நீட்டாவும் சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ அந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம சுண்டைக்காய் இந்த மத்தால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நசுக்கி வச்சுட்டு அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் அதையும் சேர்த்துடலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன்ல 1.25 ஸ்பூன் சேர்க்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதே நம்ம ஒரு கரெக்ட் கட்டிடலாம் எண்ணெயில. புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிச்சு, நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு பீஸ் வெள்ளத்தை இதை சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கத்திரிக்காயும் சுண்டை வத்தலும் போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.